அந்த கூலிங்காலி இந்த கூலிங்காலி. அந்த கூலியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இந்த கூலியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற அந்த டயலாக சொன்னது சீமான் அவர்கள். டைரக்ஷன் பண்ணது ஒன்று லோக்கி, இன்னொன்று டிஎம்கே. அதுலேயும் குறிப்பாக சேகர் பாபு அவர்கள், பிரியா அவர்கள். வசனகர்த்தா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பிரியா அவர்கள் தான். அந்த போர்டு அப்படியே திருப்பி வச்சு நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், இதை கரெக்டாக வாசிச்சிருவீங்கல்ல அப்படின்னு சொல்லி மைக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டதா இருக்கட்டும். சேகர்பாபு அவர்கள் நன்றி 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 அப்படின்னு சொல்லி சொன்னதா இருக்கட்டும். ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் இந்த செய்தி இன்னைக்கு சும்மா தீ மாதிரி பரவி இருக்கு. எப்படிப்பா தூய்மை பணியாளர்கள் இவ்வளவு சீக்கிரம் சமாதானமாகி அவங்க கூட சாப்பாடு சாப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன், உண்மையிலேயே இவங்க தூய்மை பணியாளர்கள் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் வந்து நிற்கிறது. இதற்கு அடிப்பட்ட, கைது செய்யப்பட்ட, பெரிய அளவில் திட்டு வாங்கின தூய்மை பணியாளர்கள் இருக்காங்களே, அவங்க வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள். அவங்க பல ஊடகத்துக்கு செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். அவங்க சொன்ன செய்தியும் அவங்களுடைய வலி வேதனையும் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் எவ்வளவு கொச்சைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வாசிக்க மனசில் சொல்லப்போனால் மனசுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கும் பெயின் அப்படிங்கிறத உருவாக்கும். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். தூய்மை பணியாளர்களுக்காக குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்றத நாம செஞ்சுட்டு இருந்தோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லை நீங்கள் அரசியல் பண்றீங்க, திமுகவினுடைய கூட்டணியை உடைப்பதற்காக சதி பண்றீங்க, எங்களுடைய கூட்டணி ரொம்ப பலமா இருக்கு, அதுல திருமாவளவன் அவர்களை பிரிக்க பார்க்குறீங்க, ஸ்டாலின் அவர்களை பட்டியலினத்துக்கு எதிராக திருப்ப வைக்கிறீங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ நம்ம எதுவுமே பேசிடக்கூடாது. நான் சொல்கிறது நான் மட்டும் கிடையாது. இங்கே தூய்மை பணியாளர்களுக்காக பேச வந்த சிபிஐஎம்மாக இருக்கட்டும், இல்லை தூய்மை பணியாளர்கள் கூட உட்கார்ந்து போராடிய சீமானவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த விஜய் அவர்களாக இருக்கட்டும், அப்போ இவங்க செய்கிறது எல்லாமே அரசியல்னா, எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவிகளா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இவங்க செய்கிறது அரசியல் தான் சொல்லி நீங்களும் ஒத்துக்கோங்க. நீங்கள் செஞ்சது இத்தனை நாள் அரசியல் தானே, ஒன்றுமே வேணாங்க. இப்போ எதுக்கு எடுத்தாலும் திருமாவளவன் அவர்கள் பெரிய முட்டு கொடுப்பார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, திமுக நிறைய பாவங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய பாவங்கள்னா ஏகப்பட்ட மனிதர்களுடைய சாபம் திமுகவுக்கு கிடைச்சிட்டு இருக்கு, திமுகவினுடைய அந்த குடும்பத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இதே வார்த்தையை யார் சொன்னார்? சேகர்பாபு அவர்கள் சொன்னார். அது என்ன, ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்துக்கெல்லாம் சாபம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி தூய்மை பணியாளர்களை மிரட்டினார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது. இதை விகடன் கூட பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அப்படிப்பட்ட அதே சாபம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எஸ், ஏகப்பட்ட சாபத்தை வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. அந்த பாவ மூட்டைகளை சுமக்கும் ஒரு நபராக இப்போது திருமா மாறிவிட்டார் அப்படின்னு சொல்றார். திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கான ஒரு டெடிகேட்டட் அரசியல் அப்படிங்கிறது இப்போ சுத்தமாக காலி ஆயிடுச்சு. இப்போ அவர் செய்யக்கூடிய அரசியல் எல்லாமே திராவிட அரசியல், திமுக அரசியல் அப்படிங்கிறத மட்டும்தான். அவர் யாருக்காக முன்னாடி வந்தார், யார் அவங்களை உயர்த்தினாங்க, யார் அவரை ரொம்ப பெரிய அளவில் நம்பினாங்க, அவங்க எல்லாருக்குமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக துரோகத்தை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் திருமாவளவன் அவர்கள் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் ஒட்டுமொத்த கிராம பகுதிகளிலும் பரவ ஆரம்பித்திருக்கிறது. திருமாவளவன் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் பக்கம் நிற்க வேண்டும். அதற்கு பதிலாக அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, ஏங்க இத்தனை வருடங்களாக இந்த மாதிரி ப்ரைவேட்டைசேஷன்லாம் செஞ்சது அதிமுக தானே, அந்த நேரம்லாம் நீங்கள் எதுவுமே சொல்லலை, இப்போ உங்களுக்கு உண்மையிலேயே தூய்மை பணியாளர்கள் மேலே நம்பிக்கை எண்ணம்லாம் கிடையாது, உங்களுக்கு திமுகவினுடைய கூட்டணியை உடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதில் இன்னொரு வார்த்தை, எதுக்கு எடுத்தாலும் இப்போ திருமாவளவன் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சாதிய படுகொலை, ஆணவ படுகொலை இங்கே நடந்துட்டு இருக்கு. அந்த ஆணவ படுகொலைக்கு ஒரு ஸ்பெஷல் சட்டத்தை இயற்ற வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம். ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லுவார், சாதிய படுகொலை, ஆணவ படுகொலை நான் நடந்துட்டு இருக்கு பார்த்துக்கோங்க, ஆனால் ஒன்று இதற்கான சிறப்பு சட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுக்கு எதிராக பெரிய அளவில் போராட்டம் நடத்திட்டு இருப்பார். என்னையா இது, நம்ம கிட்ட இருக்கியா, நம்மகிட்ட அந்த சட்டத்துக்கான உரிமை இருக்கியா, அதை நம்ம வாங்கி செஞ்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நேராக ஒன்றிய அரசாங்கத்துக்கு போயிடுவார். இப்போ என்ன தெரியுமா செஞ்சிருக்காரு, பிரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, எதிர்க்க வேண்டும், அதை கைவிட சொல்லி இந்திய ஒன்றிய அரசுக்கும் வலியுறுத்த வேண்டும் என்பது பொதுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. ஐயா ராசா, எங்கேயா இருந்த இவ்வளோ நாளா? உங்களுடைய ஜிஎஸ்டி விளக்கத்திலேருந்து நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறது ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யக்கூடிய ப்ரைவேட்டைசேஷன், தனியார் மயமாக்குதல் அப்படிங்கிறத விட்டுருங்க. நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அதுவும் குப்பை அள்ளக்கூடிய அந்த வேலை, அந்த வேலையை கூட நம்முடைய மக்களுக்கு கொடுக்காம அதை ஒரு கம்பெனிக்கு கொடுத்து 23,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்களை 16,000 ரூபா சம்பளம் வாங்குங்க, அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நிரந்தரம் சரியானது அப்படின்னு சொல்ல வச்சு 23,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க 16,000 சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பல ஊடகங்கள் வெளியிட்ட பின்பும் அதற்கான மாற்று கருத்தை எதுவுமே பதிவு செய்யாமல்
நிறைய பேர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, நாங்களாம் தூய்மை பணியாளர்கள், பாருங்க 5000 ரூபா 6000 ரூபா நாங்கள் வீட்டுக்கு வாடகை கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ எங்களுக்கு அந்த வாடகைலாம் இல்லாமல் ப்ரைவேட்டில் நல்ல ஜாப் கொடுக்குறாங்க. அம்மா 23,000 ரூபா முதல்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்களாம்மா, இப்போ 16,000 ரூபா கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 7,000 ரூபா மிச்சமாகுதுமா. அந்த 7,000 ரூபாயில் நீங்கள் வீட்டு வாடகையும் கொடுத்து மாதம் மாதம் உங்களுக்கு கவர்மெண்ட் 1000 ரூபா கொடுப்பாங்கன்னு சொன்னாங்களா, அதையும் சேர்த்து வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னால் இந்த கணக்கெல்லாம் நம்ம சொல்லிடக்கூடாது. அப்போ இந்த ராம்கே அப்படிங்கிற நிறுவனத்தை போட்டு எல்லாரும் பொழந்துட்டாங்க. வேர்ல்டு பேங்க் அதை தடுத்திருக்காங்க, தடைப்படுத்தியிருக்காங்க. ஏகப்பட்ட இடத்துல தமிழ்நாடு அரசாங்கமே, தமிழ்நாடுனுடைய பொல்யூஷன் கண்ட்ரோலே என்ன செஞ்சிருக்கு, ஏகப்பட்ட இழப்பீடுகளை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அபராதத்தை விதித்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிறுவனத்துக்கு நீங்கள் இதை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி கொக்கு ஒத்த காலில் நின்று மீனை பிடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் எதுக்காக ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கீங்க? ஒருவேளை இந்த 4 வருடங்கள் 4.5 வருடங்கள் ஓடிடுச்சு. இந்த 4.5 வருடங்களுக்கு பிறகு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்களா, இல்லை கார்ப்பரேட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்களா? அங்கே பிஜேபி அரசாங்கம் அதானி அம்பானிக்கு கார்ப்பரேட் அப்படின்னு சொன்னோன்னே அது மட்டும் பெருசாக தெரியுது. இங்கே நீங்கள் ராம்கி ஓம்கி அப்படின்னு சொல்லி பல நிறுவனங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தானே. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. சரி, அப்படின்னா இதிலிருந்து தப்பிப்பதற்கான வழி மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை கண்டுபிடித்து அவர்களை தண்டிப்பதுனா நீங்கள் அவங்கள போய் தண்டனை கொடுங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஓட்டு கேட்டு வராங்களா, உனக்கு ஓட்டு இல்லைப்பா, வேணாம், சிரிச்சுக்கிட்டே ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அவனுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறத 100% நினச்சிக்கோங்க. உங்களுக்கு எதிராக, உங்களுடைய நன்மைக்கு எதிராக, உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராக, உங்களுடைய கனிம வளங்களுக்கு எதிராக, உங்களுக்கு சரியாக சாப்பாடு தராமல், உங்களுக்கு சரியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் செய்யாமல், உங்களுடைய குழந்தைகளுக்கு சரியான சத்துணவு கொடுக்காம, உங்களுடைய குழந்தைகளுக்கு சும்மா விளம்பர மாடல் மட்டும் ஏதாவது செஞ்சு போட்டுட்டு அவங்களுடைய கல்வி கடன், அவங்களுக்கு லேப்டாப் கிடைக்காம, இல்லை 1000 ரூபாயை ஓசி அப்படின்னு சொல்லி இப்படின்னு சொல்கிற பல விஷயங்கள் நம்முடைய நெகட்டிவ் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த நெகட்டிவ் லிஸ்ட்டில் யார் எந்தெந்த அரசியல்வாதிகள் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து டிக் மார்க் அடித்து அவங்களுக்கு ஓட்டு கிடையாதுன்னு சொல்லிருங்கப்பா. யாரு? நான் தான். ரொம்ப பெரிய விஷயம் இன்னைக்கு நடந்தது. அடுத்ததா பெரியசாமி அவர்களுடைய வீட்டில் நடந்த இடி ரைடு தான். இடி ரைடுனா எங்களுக்கு சும்மா சால்ட் மேட்டரியா அப்படின்னு சொல்லி திமுக காரங்க என்ன செஞ்சாங்க, பெரிய அளவில் கொஞ்சம் தூரம் கம்பு சுற்றி பார்த்தாங்க. அப்படி கம்பு சுற்றினவங்க திடீர்னு பார்த்தா பெரியசாமி அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி நின்று ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி இடி ரைடில் எங்களை மீறி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ரூம்ஸ் எல்லாத்தையுமே பூட்டிட்டு அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் சாவி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். அங்கே வந்து இடி ரைடு ஆஃபீஸர்ஸ் என்ன செஞ்சாங்க, உடச்சி எடுத்து உள்ளே போய் எல்லாம் இடி ரைடெலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. உடனே நம்முடைய ஒரு மீடியா பாருங்க, பெரியசாமி அவர்களுடைய வீட்டுக்கு ஜெராக்ஸ் மிஷினே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை போடுறாங்க. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அது பிரிண்டர், அது ஜெராக்ஸ் மிஷின் கிடையாதப்பா, அது பிரிண்டரப்பா அப்படின்னு சொல்லி கூட நம்முடைய நியூஸ் மீடியாவுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுலாம் தேவை கிடையாது. இல்லை, அதை வெளியிட்டவங்க, அந்த நியூஸை வெளியிட்டவர்கள் அது பிரிண்டர், அது ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்னா அதில் ஒரு ஸ்கேனர் இருக்கணும், ஸ்கேனர் வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணால் தான் பிரிண்ட் வரும், அதுதான் வந்து என்னது ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்னு சொல்லி. அதையுமே நம்ம வந்து காப்பி மிஷின் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இது எல்லாத்தையுமே மீடியாக்கள் அது வந்து ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ பெருசாக நினைச்சிட்டாங்க. கடைசி பெரியசாமி அவர்கள் நம்முடைய இடி ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் கை கொடுத்து சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்பிறார், பாரியா அப்படின்னு சொல்லி வெளியில் இருந்தவங்கலாம் கைதட்டு, ஒரே கைதட்டு. சரி, அப்போ இந்த இடி ரைடால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கேள்வியை சீமானவர்களிடம் கேட்கிறார்கள். அப்போ சீமானவர்கள் கேட்கிறார், இதுக்கு முன்னாடி இடி ரைடு நடந்துச்சுல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எதுவுமே பதில் கிடையாது. ஆமாம், அமலாக்கத்தில் இடி ரைடு இல்லாமல் எத்தனையோ அதிகாரிகள் மீதும் அதே மாதிரி அரசியல்வாதிகள் அவங்க இடி ரைடெலாம் பண்ணாங்க. அதுக்கான ரிசல்ட் என்ன, அவங்க எப்படி தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள், அவங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு, அவங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா, எதுவுமே இல்லையே. அடுத்ததாக தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் பற்றி கேட்குறாங்க. ஒருத்தர் என்னன்னா கூலி படம் பார்க்க போகிறாரு, இன்னொருத்தவங்க கூலி வேலையாட்களை வைத்து பெரிய அளவில் என்ன செய்கிறாங்க, நாடகத்தை நடத்துகிறாங்க. 2 கூலியுமே ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி ஒரே போர்டில் 2 மாங்காவை செதறடிச்சிட்டாரு. கூலி ஒரு பக்கம் ஃபெயிலியர் அப்படின்னும் இந்த பக்கம் பிரியா மற்றும் சேகர் பாபு அவர்கள் நன்றி சொல்ல ஒரு கூட்டத்தை கூட்டினது, இரண்டுமே வெறும் வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்து இருந்தது. அடுத்ததா இந்த அதிமுக பல தடவை சொல்லிட்டோம், ஐயா நீங்கள் செய்கிற தப்பை கொஞ்சம் திருத்திக்கோங்கண்ணே. இன்னைக்கு எல்லா நியூஸ் மீடியாலும் ஒரு செய்தி என்னால் பார்க்க முடிந்தது. நூலிலையில் உயிர் தப்பிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேற ஒன்றுமே இல்லை, அவரை வரவேற்பதற்காக பேனர் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. அவர் வண்டி முன்னாடி சுருணி போகுது, பின்னாடி டம்மு சவுண்டு, என்னடான்னு பார்த்தா பேனர் எல்லாம் விழுந்திருக்கு. இதே மாதிரி இன்னொருத்தவங்க, நீங்கள் கிடையாது, அரசியல்வாதிகள் கிடையாது, ஒரு சாதாரண குடிமகன் அது வழி நடந்து வராங்க, அவங்க மேலே பேனர் விழுந்துருச்சு, சுபஸ்ரீயெல்லாம் நம்ம மறந்துட்டோமா என்ன? ஸோ இந்த மாதிரி பேனர் கல்ச்சரை எப்போ நீங்கள் வெளியில் விட போகிறீங்க, எப்போ நீங்கள் மக்களுடைய சேஃப்டிக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இன்றைக்கும் இருக்குது. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதில் வீழ்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறதுனால நாம் இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கேட்க வேண்டியதாக இருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் அவங்க நன்றி செலுத்தினார்கள் அப்படின்னு சொன்னாங்கல்ல, நைட்லாம் வச்சு அடிச்சுட்டு காலையில் சோறு போட்டிங்களா,
ரசிக்கலை, வேதனையாக இருக்குது, அழுக வருது, குமரும் தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆர்டிக்கிள் என்னால் வாசிக்க முடிந்தது. அதில் அந்த பெண் ஒருத்தவங்க, ஒரு அக்கா சொல்கிறாங்க, மார்பில் கை வச்சு அப்படியே பின்னாடி தள்ளினாங்க ஒரு ஆண் போலீஸ் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் கேட்ட பிறகும் நமக்கெல்லாம் சூடு சொரண வெக்கமானோ. யாரோ சொன்னாங்களே இந்த டைலாக, வேல்முருகன் அவர்களா? தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கு சூடு சொரணம், சுயமரியாதை, வெக்கமானம் இதெல்லாமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னே அதே வேல்முருகன் அவர்கள் ஃப்ளாஷ்பேக்கில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியிட்ட போய் அண்ணன் அப்படிலாம் சொல்லி சொன்னார்ல, அதை போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க வேல்முருகன் அண்ணா. ஸோ உங்களுக்குன்னு ஒரு கெத்து இருந்துச்சு, ஆனால் இப்போ நீங்களுமே மக்களுக்காக பேச மாட்டேங்கிங்க, மக்களுக்கான ஒரு குரலாக ஒழிக்க மாட்டேங்கிங்க அப்படிங்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. திருமாவளவன் அவர்கள் ஓகே, அவர் முடிஞ்சு அவர் திமுகவினுடைய ஐக்கியமாகவே மாறிவிட்டார். வேல்முருகன் அவர்களும் இப்படித்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பலரும் கேட்டு வருகிறார்கள். இது உண்மைதானா அப்படிங்கிறத இனி வேல்முருகன் அண்ணா தான் பதில் சொல்ல வேண்டும். அடுத்ததாக ஆபாசத்தின் உச்சம், அதாவது ஃபேக் ஐடிஸ் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இவனுடைய வேலை என்னன்னா, இவனுக்கு பெய்டு கிடைக்குதா, இவனில் அரசியலாக ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நாள் டவுட்டாக இருந்துச்சு. அதில் நேற்று ஒருத்தர் இறந்துட்டார். அவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிறது தெரியலை. மார்காலி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேரில் தான் அவர் இருந்திருக்காரு. ஆனால் அங்கே போய் அவருடைய ட்வீட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அகதிகள் பற்றி, புலம்பெயர்ந்தவர்களை பற்றி, பெண்களை பற்றி, சீமானவர்களை பற்றிலாம் ரொம்ப கேவலமாக, பாஜகவை பற்றிலாம் ரொம்ப கேவலமான அப்படி ஆபாசமாக திட்டி மிகப்பெரிய அளவில் ட்வீட்லாம் போட்டிருந்த ஒருத்தர் இறந்த உடனே அதை யார் ரெக்கக்னைஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சிஎம் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் இப்படி கழகத்தில் ஒரு செயல்பாட்டராக இல்லை, அவர் அங்கம்லாம் கிடையாது, உறுப்பினர்லாம் கிடையாது, ஆனாலுமே கழக கொள்கையை அவர் எல்லா இடத்துலையுமே பறைசாற்றி கொண்டிருந்தவர் திடீர்னு இறந்து விட்டார் அப்படிங்கிறது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்கிறார். நாம் என்ன கேட்குறோன்னா, நல்லா கெட்ட வார்த்தை பேசி அடுத்தவங்களை பொண்டாட்டியெல்லாம் திட்டி, அம்மாவெல்லாம் திட்டி, அகதிகள் நாயே பேயே அப்படிலாம் சொல்லி இந்த மாதிரிலாம் போடுறவனை நீங்கள் வளர்த்து விடுறீங்க. அதை உங்களுடைய கழக நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க. அப்போ இதே மாதிரி ஏகப்பட்ட ஃபேக் ஐடிஸ் இருப்பாங்கல்ல, அவனெல்லாம் முகத்தை கூட காண்பிக்கிறதுக்கான பயப்படக்கூடிய கோழைகள். அவனு நேரடியாக எதையுமே ட்வீட்லாம் போடுறதுலாம் கிடையாது, ஃபேக் ஐடியில் போடுவானுங்க. கேட்டால் ஸ்னேக் பாபும்பாங்க, அப்படி இல்லைனா அந்த பக்கம் உலருவாய் அப்படிம்பானுங்க, இந்த பக்கம் போட்டிங்கன்னா சின்ன தலை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பல ஃபேக் ஐடிஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்களுடைய ட்வீட்டை அப்படியே நம்ம உதறி தள்ளிவிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இதை வளர்த்து விடுவதே அரசியல்வாதிகள் தான் அப்படிங்கிற உண்மையை எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. அதுவும் ஸ்டாலின் அவர்கள், ஒரு ஸ்டேட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஃபேக் ஐடிக்கு இரங்கலை தெரிவித்தார். அந்த ஃபேக் ஐடியில் 1000 ஆபாச வார்த்தைகள் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது கேளுங்கயா, டே இளைஞர்களே, நம்ம தான் இதெல்லாம் கேட்கணும். நாம் இதெல்லாம் கேட்கலன்னா வேறு யார் கேட்பா? ஒரு ஃபேக் ஐடிக்கு உங்களால் இரங்கலை சொல்ல முடிகிறது என்றால் உண்மையாக இந்த கழகத்துக்காக அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு நீங்கள் என்ன மரியாதை செலுத்துகிறீர்கள்? அப்போ ஃபேக் ஐடியில் எவனையாவது ஒருத்தனை திட்டி அதில் உங்களுடைய கொள்கையை வளர்த்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்கள் பாராட்டி ட்விட்டரில் ரெகக்னைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய குணமும் உங்களுடைய பாராட்டும் தன்மையும் எப்படி இருக்குது, உங்களுடைய தலைமைத்துவம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்கே நம்ம பதிவு செய்ய வேண்டியதாக இருக்குது. நார்மலாக தான் நான் கேட்குறேன். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் கெட்ட வார்த்தையாக பேசிகிட்டு இருக்கார், எல்லாரையும் கெட்ட வார்த்தை பேசக்கூடிய நபர், உங்களுக்கு மட்டும் நல்லவராக நடிப்பார், உங்களை மட்டும் பிடிக்கும், உங்களை மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டார். ஆனால் உங்கள் அம்மாவை பற்றி பேசுவார், உங்கள் அப்பாவை பற்றி பேசுவார், உங்களுடைய பொண்டாட்டியை பற்றி பேசுவாங்க, உங்களுடைய புருஷனை பற்றி பேசுவாங்க, உங்களுடைய குழந்தைகளை பற்றி தரக்குறைவாக பேசுவாங்க, உங்களுடைய சொந்தக்காரங்களை அகதி நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்கள் பாராட்டி சீராட்டி இருந்தீங்கன்னா மீதம் இருக்கும் நபர்களுக்கு என்ன வலி வேதனை இருக்குமோ அதுதான உண்மையான வலியும் வேதனையும். ஸோ இங்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணவங்க அவருக்கு இரங்கல் செய்தியை தெரிவித்தது தவறு கிடையாது. ஆனால் ஒரு ஃபேக் ஐடிக்கு இரங்கல் செய்தியை தெரிவித்தார்கள் அப்படிங்கிறத அக்செப்டே பண்ண முடியலை. அதை மக்களாகிய நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் அரசியலில் சாதாரணமாப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே விட்டுடலாம். ஆனால் இதையும் நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்க இதை கொஞ்சம் கவனித்து இதை பற்றி நண்பர்களிடம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இப்படிலாம் ஃபேக் ஐடிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நபர்களை நம்ம என்ன சொல்வது அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம் கொடுக்க வேண்டும் என்றால் கீழே உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. ப்ளீஸ் டோன்ட் யூஸ் பேட் வேர்ட்ஸ் இல்லாமல், கெட்ட வார்த்தை இல்லாமல் ஒரு பட்டம் கொடுங்களேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.